V-Ray 7 அப்டேட் என்ன அப்படிங்கிறது தான். போட்டோ ரியலிஸ்டிக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கே பாத்தீங்கன்னா நம்ம V-Ray அப்படிங்கிறது ஒன்று தான் வந்து ஆப்ஷனலா எடுத்துட்டு போவோம். அந்த V-Rayல பாத்தீங்கன்னா இப்ப கொடுத்திருக்கிற அப்டேட் எல்லாமே வந்து இன்னுமே ரியலிஸ்டிக்கா அதே மாதிரி யூஸ் பண்றதுக்கும் ரொம்பவுமே வந்து ஈஸியா இருக்கிற மாதிரி தான் வந்து அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து கண்டிப்பா நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அடுத்த லெவல்ல கொண்டு போறதுக்கு தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லணும். இவங்க அப்டேட்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா பேரலக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரியலிஸ்டிக் இன்டீரியருக்கு வந்து இவங்க ஃபுல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா குயிக் காஸ்டிக்ஸ். இந்த காஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சன்லைட் மூலமா கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரிஃப்ளெக்ஷன் முக்கியமா பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன். அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கோசியன் ஸ்பிளாட் ரீலைட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் வந்து நம்மளோட ஒரு இமேஜை கொடுத்து 3D கன்வெர்ட் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த 3D கன்வெர்ட் பண்ணும்போது எல்லா இடத்துலயுமே லைட் வந்து ப்ராப்பரா ஃபோக்கஸ் ஆகாது. ஏன்னா வந்து அதுல நிறைய கேமரா இருக்கும், லைட்டிங் இருக்கும். காஸ்டிக் ஸ்பிளாட் ரீலைட்டிங் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்காங்க. இது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் கேமரால அப்டேட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. அந்த வகையில தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணா உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகாது, அந்த டிஸ்டன்ஸ் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்க எந்த டிஸ்டன்ஸ்ல வேணா வச்சுக்கலாம், நீங்க செலக்ட் மட்டும் பண்ணா போதும் அந்த ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரேம் பஃபர் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். இந்த ஃப்ரேம் பஃபர் இம்ப்ரூவ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரேம் பஃபர்லயே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா ஏஐ வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, ரொம்பவே நீட்டா இருக்கு. ஏஐ என்ஹான்சர் மூலமா பாத்தீங்கன்னா நீங்க பர்டிகுலரா ஒரு சப்ஜெக்டோட டீடைலிங் ஒரு கார்ட்டூன் மாதிரி இருக்கு, அது வந்து ரியலிஸ்டிக்கா கொண்டு வரனாலும் கூட ஈஸியா கொண்டு வந்துக்கலாம். V-Rayல இந்த ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இதை விட நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது இல்லாம நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டிருப்பாங்க, ப்ரோ நீங்க ஆஃபர் விடுறீங்க பட் ஆனா அதை சீக்கிரமா வந்து க்ளோஸ் பண்ணிடுறீங்க, ஏதாச்சும் எனக்கு டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. பட் ஆஃபருங்கிறது ஒரு பர்டிகுலர் டேஸ்ல கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் மேக்ஸிமம் நான் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுறேன். இப்ப சம்மர் ஆஃபர் பாத்தீங்கன்னா 50% கொடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து நீங்க ஒரு 10 டேஸ்லயே வந்து நீங்க ஈஸியா உங்களோட கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், ப்ராஜெக்ட் எடுத்தே பண்ணலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இதுல ஃபுல் டெப்தா வந்து சொல்லியிருப்பேன். ஏன்னா ப்ரொடக்ஷன் ஓரியன்டான ட்ரைனிங் அப்படிங்கிறதுனால கோர்ஸ் மட்டும் இல்லாம உங்களுக்கு மாடல்ஸும் கொடுத்துறேன்னா ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப் அது எப்படி ரீலிங் பண்ணணும். ஏன்னா 3ds Maxல வந்து மாடலிங் அனிமேஷன் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா லைட்டிங், மெட்டீரியல், கேமரா, ரெண்டர் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து V-Rayல தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு சப்போஸ் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கணும், நான் ப்ரொஃபஷனலா வந்து கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.